கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் கலாத்தியர் 3:6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். இதுக்கு முன்னாடி அந்த சத்தத்தை கேட்கல, தெய்வத்தை பார்க்கல. ஆனா ஆண்டவர் ஆபிரகாமோட பேசின உடனே இவர் தான் என்று விசுவாசிச்சானா. என்னுடைய பிள்ளைகளே, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அது சரி என்று எண்ணப்பட்டது. இப்படிதான் பார்க்கிறோம். இப்ப நம்மளும் நிறைய நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கா? நம்மளை அழைத்த ஒரு உண்மை உள்ளவர் தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம முன்னோர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா இருக்கலாம், இல்லை உங்க தாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். எந்த அளவு விசுவாசத்திலே நாம் வளர்ந்திருக்கிறோம். ஆபிரகாம் அப்படியே விசுவாசித்தான். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்பட்டவே நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொன்ன உடனே அப்படியே விசுவாசிக்கிறார். அப்படியே விசுவாசிச்சதுனாலதான் அவருக்கு பின்னாடி எல்லாம் நடந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை நம்மிடத்துல இருக்கிறதா என்று நம்மிடத்துல ஒரு கேள்வி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப நம்மகிட்ட ஒரு 50,000 ரூபாய் பணம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இதை வச்சு நீ செய்யின்னு சொன்னா நம்ம எவ்வளவு யோசிப்போம் சொல்லுங்க. இது நாளைக்கு தேவைப்படுமா? பீஸ் கட்ட தேவைப்படுமா? வாடகை கொடுக்க தேவைப்படுமா? இந்த பணம் போயிட்டுனா அப்புறம் நம்மகிட்ட வருமா? இது எவ்வளவு யோசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, கர்த்தர் தர வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிற ஒரு பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மகிட்ட இல்லை. நம்ம அறிவுல குறைவுள்ளவர்கள். ஆனா இந்த வசனம் பாருங்க, அப்படியே அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்களேன், ஆண்டவர் சொன்ன உடனே போயிடுறாரு. பின்னாடி எதையுமே பார்க்கல. அவரு குடும்பத்துல யார் இருந்தாங்க, சொந்தக்காரர் இருந்தாங்க இல்ல, தாமதமின்றி பிரசங்கிக்க தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி விசுவாசிச்சவங்க தான் எழுதியிருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படி கண்மூடித்தனமான விசுவாசம் இயேசு மேல நமக்கு இருக்கிறதா? அப்படி பார்த்தா நம்ம 0% தான் இருக்கிறோம். நமக்கு பின்னாடி தேவை, முன்னாடி தேவை. இதை செஞ்சுட்டா நாளைக்கு என்ன பண்றது, நாளைக்கு யார் நமக்கு உதவி செய்வா, இப்படின்னு வேத வசனத்தை வச்சு பல குழப்பங்கள் நம்மளே ஆளுகை செய்யும். ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால், அப்படியே தேவனை விசுவாசித்தான், அப்படியே வாஞ்சனே வந்துட்டார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆண்டவர் தான் அவரை பொறுப்படுத்திக் கொண்டார். 10 வருஷம் 5 வருஷம் இல்லைங்க, 100 வருஷம், 100 இயர்ஸ். ஆபிரகாம் 175 வயசு. யோசிச்சு பாருங்க. இதே ஆசீர்வாதம் நமக்கு வரும். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். உங்க சித்தத்தை செய்யறவங்களாய் மாற்றுங்க. விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க தேவன் உதவி செய்யுங்க. கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.